பணிந்து வணங்கி ஐயா வைகுண்டனுடைய பேரருளால் ஐயாவினுடைய பெரிய திருநடையில் ஐயா நாம் தர்மயுக வாழ்ந்து வருவதற்காக தவம் இருக்கிற பொன்மேனிக்கூடு கொதித்திருக்கும் பள்ளியறையின் முன்னால் ஆவணி திருநாள் 3ஆம் நாள் உச்சிப்படிப்பு நிறைவேறி அமர்ந்திருக்கிற அன்பு உள்ளம் அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட ஐயாவுடைய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாம் நம்மை உணர்ந்திட வேண்டும், அதன் மூலமாக நல்வாழ்வு பெற்றிட வேண்டும் என்பதற்காக நாம் சிந்தித்து ஐயா வழியிலே பயணிப்பதனால் கிடைக்கிற பலன்களை உணர்ந்து செயல்படுவதற்குரிய உறுதியை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே எடுத்து வைப்பது கடமையாக கருதுகிறேன். ஐயா வைகுண்டர் திருவருகை, அதற்கு பின்னால் முன்னால் உள்ள நிகழ்வுகளை நாம் பார்ப்போமேயானால் நம்முடைய முன்மத கோட்பாடுபடி கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்கிற 4 யுக கோட்பாடுகள் தான் கணக்கில் கொள்ளப்பட்டது. ஐயாவுடைய திருவருகைக்கு பின்னால் ஐயா அவருடைய அகிலத்திரட்டு அம்மானையின் மூலம் திரேதாயுகத்திற்கு முன்னால் நமக்கு 3 யுகங்களும், அதற்கு பிறகு கலியுகத்தின் நிறைவாக தர்மயுக வாழ்வு வருகிற தர்மயுகமும் நமக்கு ஐயா தந்திருக்கிறார். எனவே ஐயா இந்த யுக கணக்குகளை சொல்வதற்கு முன்னால் வேறு யுக கணக்குகள் நமக்கு சொல்லப்படவில்லை. எனவே ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு யுக அவதாரம் இருக்கிற போது, ராமனாக வந்த போது இராவணனை கொல்லுவதற்காகவே அந்த இராம அவதாரம் வருகிறது. கண்ணனாக அவதாரம் எடுத்த போது துரியோதனாவையை அழிப்பதற்காகத்தான் அந்த அவதாரம் வருகிறது. முருகனாக வந்தபோது அசுரனை அழிப்பதற்காகவே தான் அவதாரங்கள் வந்திருக்கிறது. ஐயா வைகுண்டனுக்கு முன்னால் உள்ள அத்தனை அவதாரங்களும் அந்த அவதாரத்தினுடைய காரணம் அசுரனை அழிப்பதற்காகத்தான். ஐயா வருகிற போது அந்த நிலைப்பாடு மாறிவிடுகிறது. கலியுகத்திற்கு முன்னால் தர்மம் தனியாக இருந்தது, அதர்மம் தனியாக இருந்தது. அதர்மத்தை அழித்து விடுவதன் மூலம் அதர்மம் அழிக்கப்பட்டது. அவ்வளவுதான். தர்மம் காக்கப்பட்டது என்று முன் யுகங்களிலே கிடையாது என்பதை அதை ஆழ்ந்து படிக்கிற போது, எனவே இந்த அவதாரங்களினுடைய தொடர்பும் அந்த அவதாரங்கள் வருவதற்கு காரணமான
இராவணனானாலும் சரி, துரியோதனானாலும் சரி, அவர்களுடைய பிறப்புக்கு காரணம் ஐயா அகிலத்தின் முதல் நிலையில் சொல்லுகிற குரோணியினுடைய துவக்கம். அந்த குரோணி கைலையை விழுங்க நினைக்கிற போது திருமால் குரோணியை அடிப்பதற்கு தவம் இருக்கிறார். அந்த தவத்தினுடைய அடிப்படையில் சிவனார் திருமாலுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அழிக்கலாம். ஆனால் அந்த குரோணியினுடைய துண்டு ஆராக்கப்பட்டு 6 யுகங்களிலும் அசுரனாக அவன் வருவான். நீங்கள் மாற்று பெறப்படுத்த அவரை அழிக்க வேண்டும். அந்த வரத்தினுடைய அடிப்படையிலே தான் குரோணியுடைய துண்டங்கள் 6 அதற்கு பின்னால் வருகிற அசுரர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்படி வருகிற போது அசுரத்தன்மை தனியாக இருக்கிற போது அடிப்பது அங்கே தர்மமாக இருக்கிறது. கலியுகம் வருகிற போது அடிப்பது தர்மம் இல்லை. காரணம், 2ஆக இருந்த அந்த நல்லதும் கெட்டதும். ராமாயண காலத்தில் இலங்கையிலே ராவணன், இந்தியாவுக்குள்ளே ராமன், 2 நாடுகளுக்குள்ளே இறைவனும் இருக்கிறார் அவதாரமாக, அசுரனும் இருக்கிறார் இராவணனாக. அடுத்த யுகம் வருகிற போது துரியோதனாதிகளும் பாண்டவர்களும் ஒரே குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அண்ணனும் தம்பியுமாக இருந்த குடும்பத்துக்குள் நல்லதும் கெட்டதும் தனியாக இருக்கிறது. புத்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனவேதான் துரியோதனாதிகளை அடிக்க வேண்டும் என்கிற முடிவெடுத்து அடிப்பதை தர்மமாக வைத்து கண்ணன் அதற்குரிய உபாயத்தை செய்து துரியோதனாதிகளை அடித்திருக்கிறார். ஆனால் கலியுகம் வருகிற போது இப்போ 2 குடும்பத்துக்குள்ளே வந்த அந்த நல்லதும் கெட்டதும் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தது. எனவே நல்லதை ஆதரிக்கிற போது அதற்குள்ளே இருக்கிற கெட்டதும் வளர்ந்துவிடும். கெட்டதை அழிக்கிற போது அதற்குள்ளே இருக்கிற நல்லதும் அழிந்துவிடும். எனவே பிரச்சனை சாதாரணமானதல்ல, இலகுவாக தீர்க்கக்கூடியதல்ல என்பதற்காகத்தான் வைகுண்டர் அவதாரம் என்கிற நிலையில் இல்லாமல் முப்பொருளும் ஒரு பொருளாக வைகுண்ட மெய்ப்பொருளாக கலி அழிப்பதற்கு வந்திருக்கிற காரண கடவுளாக கலியை அழிப்பதற்கு ஐயா ஒரு உபாயத்தை தருகிறார். கலி என்றால் எரி எனவே கலையாடி வேண்டாமே, வலிமாய உணர்வு மாய்மானம் என்பதனே, மானமாய் வாழ்ந்தால் மாளும் கலி தந்தானே. எனவே கலியை அழிப்பதற்கு ஆயுதம் இனி அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள் தான் அதற்கு காரணமாக இருக்கும். அந்த நெறிமுறைகளின் படி நீங்கள் வாழுங்கள் என்று பல நெறிமுறைகளை ஐயா நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தந்ததிலேதான் தொட்டு நாம் விடுகிற பழக்கம், அடிமைத்தனத்தை அடிப்பதற்கு தலைப்பாகை கட்டுகிற பழக்கம், இவைகளெல்லாம் சமுதாயத்தில் ஏற்றம் பெறுகிற எழுச்சியை ஐயா தந்திருக்கிறார். அதோடுதான் நம்மை பார்த்து இதுவரையிலும் அழிப்பது தர்மமாக இருந்திருக்கிறது. காரணம், அழிக்கப்படுபவர்கள் அதமிகள். இப்பொழுது அழிப்பது தர்மம் இல்லை என்கிற நிலை பெறுகிற பொழுது ஐயா நமக்கு தருகிற புது புத்தி, தாழ கிடப்பாரே தற்காப்பதுவே தர்மம். எனவே மனிதனை மனிதன் காக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக ஐயா நமக்கு தாழ கிடப்பாரே தற்காப்பதுவே தர்மம் என்று பல்வேறு தர்மங்களை நமக்கு வகைப்படுத்தி இருக்கிறார். அப்படி வகைப்படுத்தி இருக்கிற தர்மங்களை ஒவ்வொன்றாக நாம்
என்பதற்காகத்தான் இவையெல்லாம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நான் உங்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற தர்மம், ஐயா போதித்த தர்மம், மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழுவது தர்மம் என்று சொல்லுகிற போது இல்லறத்தை விட்டு தவம் வேறில்லை என்று ஐயா நமக்கு தந்திருக்கிறார். இல்லறத்தோடு வாழ்வதுதான் நல்லறம் என்கிற நிலைப்பாட்டை நம் ஐயா நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். இன்றைய காலை பத்திரிகைகளை எல்லாம் நாம் புரட்டி பார்ப்பவையானால் ஒரு செய்தி எடுத்து தரப்பட்டிருக்கிறது. துறவிகளால் தான், துறவரத்தால் தான் எல்லாம் சாதிக்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு இன்று எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. துறவரத்தால் எதையும் சாதிக்க முடியாது. அதுதான் ஐயா வைகுண்டருடைய நிலைப்பாடு. இல்லறம் அது நல்லறமாக இருக்கிற போது சாதிக்க முடியும் என்று ஐயா சொல்லி இருக்கிறார். எனவே இல்லறம் அது நல்லறம், அதுதான் இந்த கலியுகத்தை மாற்றி தர்மயுக வாழ்வதற்கு முதலில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் என்று ஐயா வலியுறுத்துகிறார் என்பதை அறிந்து அதை நாம் எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லுவது நம்முடைய கடமையாக நாம் கருதுவதால் தான் ஒவ்வொன்றையும் சிந்திப்போம். ஐயா இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு, மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, மனிதன் இறைவன் நிலையில் உயர்த்தப்படுவதற்கு ஐயாதான் போதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்றிலும் பெரியோராக ஒருவரும் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோராகி கரைத்து நின்று வாழ்வே, என்னிலும் பெரியோர் நீங்கள், யான் உங்கள் தனியும் மேலோர், ஒன்னுல ஊற்று வீசும் ஒப்பது யுகத்து வாழ்வே என்று ஐயா தர்மயுக வாழ்வை சொல்லுகிற போது ஐயா வைகுண்டர் நம்மை பார்த்து நீயும் நானும் சமம் என்று சொல்லுகிறார். ஐயா சொல்வதற்காக ஐயா நீங்களும் நானும் சமம் என்று சொல்லுகிற நிலையில் நான் இல்லை. ஆனால் நாமெல்லாம் எப்படி வாழ வேண்டும்? ஐயாவே நமக்கு அவரை சமம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கிற போது நாம் வளர்கிற போது நீங்களும் நானும் சமம், நமக்குள்ளே சமம், நாம் சமத்துவமானவர்கள், சமநிலையிலே வாழ வேண்டும் என்கிற நிலையில் வாழ வேண்டும் என்று போதிக்கிற போது வரும் 7001 என்பார்கள். நாமும் இவர்களிடம்தானா வாங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏன் பதிக்கு வெளியே வருகிற போது இவர்களிடம் நாமும் ஏன் வாங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள்? இது இந்த வழிபாடு இந்த உலகத்திற்கு தந்திருக்கிற நியதி. கடைபிடிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க, கடைபிடிக்க விரும்பாதவர்கள் பரவாயில்லை, நீங்கள் இந்த வழிபாட்டை நம்பி இருப்பவர்கள் இல்லை, இந்த வழிபாட்டை குழப்பி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் இந்த வழிபாட்டினுடைய பெருமைகளை தக்க வைப்பதற்கு முதல் தளமாக அமைந்து உலகமெல்லாம் ஐயாவழி என்கிற ஒரு வழிபாட்டை உருவாக்கி தந்த இந்த தளம் யாருக்கும் அடிபணியாத தளம், யாருக்கும் தலை வணங்காத தளம். அதுபோல ஐயாவே எல்லாம் என்கிற உணர்வோடு இருக்கிற ஒவ்வொரு ஐயாவளியுடைய பிள்ளைகளும் யாருக்கும் தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள், எல்லோருக்கும் சமத்துவமானவர்கள் என்பதை எடுத்து சொல்லி, ஏதோ திகிடு நிறுத்தங்கள் வரும், அது போகும், வானத்தில் வருகிற மின்னலை போல மின்னுவார்கள், சென்று விடுவார்கள். நம்முடைய கடமை ஐயாவினுடைய வழியில் பயணிப்போம், வெல்லுவோம் கனி என்பதற்காகத்தான். அதற்காகத்தான் ஐயா நமக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார்.
நாமம்தான் தூய வெள்ளை நாமம். அந்த வெள்ளை நாமத்தை மட்டுமே தரிசிப்போம். அந்த வெள்ளை நாமத்தினுடைய வழியிலே ஐயாவினுடைய பிள்ளையாக சர்வமும் வைகுண்டமயம் என்று வாழுவோம், வெல்லுவோம் கனி என்று சொல்லி ஐயாவினுடைய திருநடைக்கு அவருடைய அருள் தர வந்திருக்கிற அன்பு உள்ளம் ஒன்று. ஐயாவளி மக்கள் எல்லாம் அவர்கள் இல்லம் செல்லுகிற போது அவர்களை நினைத்ததை நிறைவேற்றி தாருங்கள் என்று ஐயாவுடைய காலடி தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு வாழியே வாழியே என்று வாழ்த்தி அமைகிறேன். அன்பு